ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தையர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தையவர்களே. எந்தயோஸ் இந்த உற்சாகத்தை நம்ம பார்க்குறோம். அந்த 2 கருத்துக்கள் நம்ம அழகான கருத்துக்களாக இருக்கிறது. அப்போ பாருங்களேன், இப்போ ஒரு கிளைமாக்ஸ்குள்ள அப்படியே நம்மளை தூக்கிட்டு போய் தாவீது அப்படி உற்று பார்க்க ஆண்டவர் அவருடைய ஒரு ஆன்டி ஹீரோவை காமிக்கிறார். அது யாருன்னு பார்ப்போம். அந்த வசனத்தை வாசிப்போம். ஆண்டவரின் பேழை தாவீதின் நகரை அடைந்த போது சவுலின் மகள் மீகாள் பலகனி வழியாக பார்த்தாள். தாவீது அரசர் ஆண்டவர் முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருப்பதை கண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தாள். இப்போ தாவீதை விட்டு பார்த்து எபேதோதம், தாவீது, உஸ்ஸா, இறை அடியார்கள், ஆண்டவரை தாங்கி வருகிற லேவியர்கள், இதெல்லாம் பலரும் அதில் ஒரு சின்ன ஒரு கேரக்டர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தாவீதுக்கு இப்படிப்பட்ட என்ற ஒரு செய்தியை வைத்து நம் உள்ளத்தை சிந்தித்து பார்க்க அழைக்கிறார். இப்போ நாற்பட்டாடை அடிந்து ஒரு கலை கூத்தாடி போல ஆடி பாடி முழு வலிமையோடு நடனாடுகிற தாவீது ஒரு பக்கம் உள்ளத்தை கவர்கிறார், நெஞ்சம் நிறைகிறார், கையெடுத்து கும்பிட நமக்கு தோன்றுகிறது. எந்தூசியாஸ்டிக் சர்வெண்ட் ஆஃப் காட் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு நிகழ்வு போகிறார். என்னது? மீகாள் தாவீது நகருக்கு வந்தபோது அந்த வார்த்தை பாருங்கள், பலகனி வழியாய் பார்த்து. 2 முக்கியமான செய்தி. அந்த ஆசிரியர் அப்படியே நாசுக்க ஊசி ஏற்றுறாரு. என்ன பண்ணுறாரு? ஊரே போகுது, கோலாலமாக கொண்டாடி வருது. இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்குது. நகரத்துக்குள்ளே வந்தாச்சு, கீழே இறங்கணும்னு எண்ணம் கிடையாது. பலகனி வழியாக பார்க்குது. இப்போ மேல் மாடியில் உட்காந்துட்டு விண்டோவில் சைட்டில் பார்க்குது. ஆசிரியர் அந்த வார்த்தை சொல்லும்போதே அந்த பெண்ணுடைய மனநிலை, அந்த பெண்ணுடைய ஆட்டிடியூடை சொல்கிறார். நிறைய சமயத்தில் ஆக்ஷனை பார்ப்போம், ஆட்டிடியூடை நம்ம பார்க்க மாட்டோம். ஆக்ஷனை பார்த்து சக்குன்னு கோவப்படுவோம், ஆக்ஷனை பார்த்து உடனே தண்டிக்க நினைப்போம், ஆக்ஷனை பார்த்து உடனே பாராட்ட நினைப்போம். அந்த ஆக்ஷனை தாண்டி இருக்கிற ஆட்டிடியூடை நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னாக்க நிறைய உண்மைகள் புரியும். அந்த பெண்ணுடைய ஆட்டிடியூடை ஆசிரியர் அழகாக விளக்கிறார். அவர் சொன்னது ஒத்த வார்த்தை உள்ளத்தில் வெறுத்தான்னு சொல்கிறார். ஆனால் அந்த ஆட்டிடியூடு பாருங்கள், ஒட்டுமொத்த ஊர் எங்கே போகுது? எபேதோதம் வீட்டுக்கு போகுது. அங்கேருந்து லேவர்கள் தூக்க ஆடி பாடி நடனமாடி பழி செலுத்தி கூட்டிகிட்டு வராங்க. ஒரு கலை கூத்தாடிய போல நாற்பட்டு அணிந்த தாவீது. இந்த பொண்ணு வீட்லேயே இருக்குது. ஊருக்கு எல்லை கூட வரல, வீட்லேயே இருக்குது. உங்கள் வீட்டில் எங்கே இருக்குது? மேல் மாடியில் இருக்குது. பலகனி மேல் மாடியில் தாங்க இருக்கும், மேல் மாடியில் இருக்குது. அதனுடைய ஆட்டிடியூடு பாருங்கள், யாரோ என்னமோ இல்லைங்களா? இது என் ஆண்டவர் என்று ஆடிப்படுகிற தாவீது யாரோ என்னமோ என்று இருக்கிற மனைவி இல்லைங்களா? 2வது. 3வது, சரி இன்டிஃபரண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்லாம், ஆனால் இன்சல்ட்டிங்காக நடக்குது. அது அதோட மோசம். ஆடி பாடுகிற தாவீதை பார்த்து அவனுடைய நல்ல மனதை நாம் மெச்சுகிறோம், ஊரே மெச்சுகிறது, உலகம் மெச்சுகிறது. 2000 ஆண்டுகள் பிறகு நான் வருகின்ற சமுதாயம் அவரை மெச்சுகிறது. ஆனால் சொந்த மனைவி மேலிருந்து பார்த்துக்கொண்டு உள்ளத்தில் அவள் எகிறார். நம்மளுக்கு கச்சரா ஃபெயிலாக இருக்க மாட்டேங்குது. ஒரு டெக்கோரம் இல்லை, ஒரு மீனிங் இல்லை, ஒரு மரியாதை தெரியாமல் ஒரு சீப்பாக நடந்துக்கிற. அப்படியே அவனுடைய பகட்டு அவன் கண்ணை மறைக்கிறது, அவளுடைய பணம் அவளுடைய அறிவை மறைக்கிறது, அவளுடைய அந்தஸ்து அவளுடைய அன்பை மறைக்கிறது, பக்தியை மறைக்கிறது, ஆண்டவரால் கொடுக்குற பற்றுறுதியை மறைக்கிறது. அவள் ஸ்டேட்டஸ்லேருந்து பார்க்குறான் இல்லைங்களா? அவருடைய ஸ்டேட்டஸ்லேருந்து ஆண்டவரை பார்க்குறான். இவர் தன்னுடைய தாழ்மையான உள்ளத்துலேருந்து ஆண்டவரை பார்க்குறாரு. இந்த தூசிக்கும் புழுதிக்கும் ஒப்பான என்ன உயர்த்துங்களே ஆண்டவரே என்று பார்க்கிறார். உயரத்துலேருந்து புழுதியை பார்க்குறான் இல்லைங்களா? இருக்கோன பார்வை வருகிறது ஆண்டவர் தான். அதை 2 பட்ட மனிதர்கள், ஒரு கணவன் ஒரு மனைவி தான், ஒரு காதலன் ஒரு காதலி தான், ஈருடல் ஓருயிரை வளர்ந்தவன் தான். பார்க்கின்ற பார்வை வேற. ஒரு கலை கூத்தாடிய போல வருகிற ஆண்டவரை பார்த்தால் அவன் ஆடினான், வருகின்ற ஆடவனை பார்த்தால் உள்ளத்தில் இகழ்ந்தாள். ஆண்டவர் அவளுக்கு பொருட்டே கிடையாது. அவள் ஆண்டவருக்கு பற்றிய எந்த செய்தியும் அங்கே சொல்லலை. அவன் கணவனை மட்டும் பார்த்தால், கலை கூத்தி ஆடுகிற அவருடைய நாகரிகமற்ற தன்மையை பார்த்தால் உள்ளத்தில் இகழ்ந்தாள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த ஒரு வசனம் வரும் பாருங்கள், படிங்களேன். சவுலின் மகள் மீகாளுக்கு சாகும் வரை குழந்தை பேறு கிட்டவில்லை.
ஆண்டவருமாக தன்னை தாழ்த்தி கொண்ட தாவீது மாபெரும் பேரரசனாக மாறுகிறான். அவன் ஆண்ட ஆட்சியை பொற்காலமாக மாற்றுகிறார். வர இருக்கிற மெஸ்ஸியாவை தாவீதின் மகன் என்று அழைக்கும் பாக்கியத்தை பெறுகிறார். அவனுடைய சொந்த மனைவி அவனுடைய உண்மையான கடவுளுடைய அன்பையும் பற்றுறுதியும் அறிந்து கொள்ளாதனால், அங்கீகாரத்தினால் சாகும் வரை பிள்ளை வரமின்றி செத்துப்போனால் என்று வருகிறது. அந்த தாவீதுக்கு ஒருவேளை மீகாள் பிள்ளை பெற்றுக் கொடுத்திருந்தால் சாலமோனுக்கு பதிலாக அவன் அரசனாக இருப்பான். வாழ்வின் புத்தகத்தில் அவள் பெயர் எழுதப்பட்டிருக்கும். சரித்திரம் மாறி போயிருக்கும். ஆசீர்வாதத்தை எப்படிலாம் எழுந்து போகிறோம் என்பதற்கு மீகாள் ஒரு சான்று. இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது இந்த மீகாள் பற்றி ஒரு சின்ன சின்ன செய்திகளை நான் சொல்லிவிட்டு அப்படி நம்ம கடந்து போவோம். ஒருவேளை பிற்பாடு சொல்லும்போது நினைவுக்கு வராமல் கூட போகலாம். மீகாள் அவருடைய உள்ளத்தில் வெறுத்தாள் என்று வருகிறது. பிற்பாடு அதே மேலே பாருங்களேன், இந்த 20ஆம் வசனத்தில் இஸ்ராயலின் அரசர் தம் அலுவலர் முன்பாகவும் பணிப்பெண்கள் முன்பாகவும் தன் ஆடுகளை கலற்றி பெருமை கொண்டார் என்று ஏளனம் செய்தாள் சொல்கிறார் இல்லைங்களா. ஏளனம் செய்தாள் என்று அந்த வசனம் வருகிறது. அந்த பெண் படிப்படியாக பெருக்கிறாள், ஏளனம் செய்கிறாள். அவன் ஒன்றும், அதாவது ஒர்த்லெஸ் ஃபெலோ என்று உள்ளத்தில் நினைக்கிறாள். ஒர்த்லெஸ் ஃபெலோ, அதாவது ரஹீம் என்ற வார்த்தை இருக்கிறது. எம்டி ஃபெலோ மாதிரி நடக்கிறானே என்று சொல்கிறாள். இன்னொரு மொழிவர் வல்கராக நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஆடுகளை கலற்றினா இருக்குது. அது என் நிறுவனமானாரெல்லாம் தெரில. அது வல்கர் ஃபெலோ என்று ஒருமொழி இருக்கிறது. பல வினர்கள் அந்த பொண்ணை அவரை வெறுக்கிறாரு. அந்த பெண்ணை பற்றி எண்ணத்தை பற்றி ஒரு செய்தி நான் சொல்கிறேன். தான் முன்ன சொன்னோம், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். ஆக்ஷனை பார்க்குறது ஆட்டிடியூடை பார்க்கணும்னு சொல்ல முதலாவது. இரண்டாவது, இருநிலை ஆசிரியர் ரொம்ப அழகாக அப்படியே வைக்கிறார். தாவீது ஆண்டவர் முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்கிறார். தாவீது ஆண்டவரை பார்த்தார். ஆண்டவரின் ஊழியனாக இருந்தார். ஆடினார், பாடினார். அதில் எந்த விதத்திலும் சலனமடையவில்லை, எந்த விதத்திலும் சலிப்பு தட்டவில்லை. யார் குறை சொன்ன பொழுதும் தன்னை அந்த சொல்லும் குறைக்கு பாதிப்படைந்தவராக காட்டிக்கொள்ளவில்லை. ரொம்ப முக்கியம். இப்போ உங்கள் 500 ரூபா நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை காலப்பட்டு மிதிச்சேன்னா 500 ரூபா தான். நான் மிதிக்கிறதுனால 500 ரூபா தன்மை போகாது. தாவீதை இகழ்ந்து பேசுனால அந்த வலிமையான மனிதனுடைய தன்மை தாழ்ந்து போகிறது கிடையாது. அவராக தான் இருப்பார். அது மாதிரி இருந்துக்கிட்டார். அந்த அவமானங்களை, அவர் மேலே தொடுக்கப்பட்ட சொல்லம்புகளை அப்படியே தட்டிவிட்டு போயிட்டே இருக்கிறார். அது தலைமைத்துவ பண்புடைய அழகான பண்பு. சொல்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்மளை வணங்கி எடுத்தோம்னாக்க நம்ம ஒடுங்கி போன பாத்திரமாக தான் நிற்போம் இல்லைங்களா. அப்படி திடகாத்திரம் போயிட்டே இருக்கணும். எ ஸ்ட்ராங் மைண்டு மேக்ஸ் எ ஸ்ட்ராங் வில். அதான் தாவீது. இப்போ தாவீது ஆண்டவருன்பாக அடியானாக தன்னை தாழ்த்தி கொண்டார். மீகாள் என்றைக்குமே தன்னை தாவீதின் மனைவியாக காட்டிக்கொள்ளவில்லை. முதலாவது. இரண்டாவது, அவள் எப்பொழுதுமே சவுலின் மகளாகத்தான் இருந்தால், வாழ்ந்தால், செத்தாள் இல்லைங்களா. ஒரு மேட்டிமை சமூகத்தினுடைய எண்ணம், மேட்டிமை சமூகத்தினுடைய மனப்பக்குவம் அதிலே இருந்துட்டு அப்படி போயிடுச்சு. இந்த அதிகாரத்தின் இறுதி வசனத்தில் ஆசிரியர் நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு அடி அடிக்கிறார். என்ன அடிக்கிறாரு? சாகும் வரை சவுலின் மகள் மீகாலுக்கு குழந்தை பேரு கிட்டவில்லை. தாவீதின் மனைவின்னு சொல்லலை, அதுவும் சவுலின் மகளுக்கு தான் சொல்கிறார். எவ்வளோ அழகாக அடித்தார் பாருங்க. அதான் நான் சொன்னேன், சவுலின் மகளுக்கு ஒரு மகன் பிறந்திருந்தால் அவன் சாலமோனை தூக்கி சாப்பிட்ருப்பான். சரித்திரமே போட்டிருக்காங்க. அந்த பாக்கியத்தை இழந்துடுறோம், ஆசிரத்தை இழந்துடுறோம். ஒருவேளை நம்முடைய அகங்காரம், ஈகோ, பதவி, பட்டம், ஜாதி வரி, அல்லது அழகு, அறிவு, சம்பாதிக்கிற பணம் ஒரு தெனா விட்டு வந்துச்சு அப்படின்னாக்க ஆண்டவர் அப்படியே புறப்பட்டு மெதுவாக போயிட்டே இருப்பார், அகண்டு போவார். அந்த அவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தை இழந்து போகிறோம். ஏன்னா நம்ம வி ஆர் ஃபுல் ஆஃப் அவர் செல்ஃப்ஸ், அவர் ஓன் ஈகோ, அவர் ஓன் பொசஷன்ஸ். அந்த ஆசிர்வாதம் போயிட்டே இருக்கும், வெளிப்போயிடும். சாகும் வரை அவளுக்கு பிள்ளை பேர் கிடைக்கவில்லை என்று வார்த்தை வருகிறது. யாரையும் தப்பாக சொல்லலை, ஆசிர்வாதத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா, தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஈகோ இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், ஆணவம் இல்லாமல், தாழ்ச்சியோடு அவருடைய கிருவி உள்ள தாங்கிக்கு நிற்கணும். அந்த தாழ்ச்சி நாற்பட்டாடி ஆண்டி நடனமாடி வந்த தாவீதுக்குள்ளாக இருந்த பெண்ணுக்கள் எல்லாம் போச்சு. அங்கே தாழ்ச்சி, இங்கே வீழ்ச்சி முதலாவது. இரண்டாவது அழகு அற்று போகும், எழில் ஏமாற்றும், ஆண்டோடும் அச்சம் கொள்ளும் பெண்ணே ஞானப்பெண் என்று இவளை சொல்லுகிறது. அது ஞானம்னா என்ன? ஆண்டவருக்குடைய அஞ்சுகிற ஒரு பெண். நான் முன்மே சொல்லியிருக்கிறேன், சரியாக சொன்னான்னு தெரில. கலில் கிப்ரான் என்கின்ற ஒரு ஆப்பிரிக்க கவிஞர் சொல்கிறாரு, ஒரு பொண்ணு மூக்கும் மொழிமா செக்க செவ்வேர்னு அழகாக இருந்தாலும், அது கருத்து இருந்தாலும், கலையாக இருந்தால் அவள் பண்பட்ட நிலத்திற்கு சமம். அப்படி விதைச்சப்படா 100, 50 அப்படின்னு வரும். 100 மூட்டை 200 மூட்டை நெல்லாக வரும், கோதுமையாக வரும், பார்லியாக வரும். அழகான பெண்ணுக்கு அவ்வளோ வல்லமை. அந்த பெண்ணுக்கு அந்த அழகுக்கு ஒரு அறிவு சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், கையில் இருக்கிற காசை போல் நிலமாவது உழைத்தால் தான் பலன் தரும். கையில் இருக்கிற காசை ரெடி மணி அள்ளி விட்டால் சில்லறை, பெண் பொருளை சேர்க்கும். கையில் இருக்கிற காசை போல் அந்த அழகோடு அறிவோடு ஆண்டவருடைய அச்சம் சேர்ந்தால் அவள் மோட்சம் என்கிறார். வேறு என்ன வேணும்?
மோட்சம் வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன வேணும்? எதுவுமே தேவையில்லை. இல்லை என்று இருக்காத ஒரு உன்னதமான நிலை தானே மோட்சம். அவள் தான் மோட்சம் என்கிறார். அதான் நிறைய பேர்கிட்ட அறிவு இருக்குது, நிறைய பேர்கிட்ட அழகு இருக்குது, நிறைய பேர்கிட்ட அழகு இருந்த அறிவு இருக்குதுல்ல, அறிவு இருந்தால் அழகு இருக்குதுல்ல. நான் தான் சொல்ல எங்கள் பிரதர்கிட்ட, உங்கள் இதயம் பெருசாக இருக்கணும், அதோட முக்கியம் உங்களோட அறிவு தலையும் பெருசாக இருக்கணும். இந்த பெரிய தலையும் பெரிய இதயம் இணைங்கும் போது உன்னதமான குருத்துவம் உங்கள் கையில் வரும். ஒரு சிலருக்கு இதயம் பெருசாக இருக்கும், அறிவு சின்னதாக இருக்கும். நிறைய சிலர் குளறுபடியான வாழ்க்கையிலே போயிடும். அறிவு பெருசாக இருக்கும், இதயம் சரியமாக இருக்கும், அப்படி மேலதுட்டே போயிடுவோம். ரெண்டும் இணைங்கும் போது வாழ்க்கை வசந்தமாகும். இதுதான் இந்த பெண்ணுக்குள்ளே வருகிற அழகான கருள் கிவனுடைய செய்தி ரொம்ப அழகாக வருது. நிறைய செய்திகள் முறிந்த சரர்கள்லாம் அந்த கதையில் ரொம்ப அழகான கவிதைகள் சொல்லுவார். இந்த இதுதான் முக்கியம். அந்த பெண்ணுக்குள்ளாக எல்லாம் இருந்தது. அழகு இருந்தது, அறிவு இருந்தது, தாவீதை மணக்கக்கூடிய வல்லமை இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கடவுள் பற்றிய அச்சம் இல்லை. சாகும் வரைக்கும் ஆண்டவரின் பிள்ளையாக இல்லாமல் சவுலின் மகளாகவே வாழ்ந்தால் செத்தாள். கடைசி வரைக்கும் அவர் பிள்ளை பேர் இல்லை என்று விவிலியம் அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறது. ஆசோத்தை தக்க வைத்துக் கொள்ளும் வித்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கணவன் பக்தியாக இருந்தால் அவர் நலமடைவார். ஒரு பெண் பக்தியாக இருந்தால் அந்த குடும்பம் வாழ்வடையும். இல்லைங்களா? ஏன்னா அம்மா சோத்தை மட்டும் ஊட்ட மாட்டாங்க, பக்தியும் பாசத்தையும் கடவுள் அச்சத்தையும் சேர்த்து ஊட்டக்கூடிய வல்லமை அந்த பெண்ணுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ அதட்டி ஆண்டவரை பற்றி அச்சத்தை ஊட்டுவாள். அந்த பெண் அனைத்து இதுதான் மாதாமா, இதுதான் ஏசப்பான்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்குது. அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆதகத்தை தான் இந்த பெண்ணு கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் முன்பாக ஆடி குதித்து கொண்டிருப்பதை கண்டு அவளை தன் உள்ளத்தில் வெறுத்தாள். இகழ்ந்தாள் என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது, வெறுத்தாள் என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அவர் லோவான்னு நினைக்கிறான். இல்லைங்களா? 17 வாசிக்குவாங்க சாமி. பிறகு ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தனர். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். அதில் பாருங்க, ஆண்டவரின் பேழையை கொண்டு வராரு. ஏற்கனவே தயாரித்த இடத்துல வைக்கிறார், தகுதியான இடத்துல வைக்கிறார். அப்போ உள்ளத்தில் தயாரிப்பு, உடலில் தயாரிப்பு, மக்கள் மத்தியில் தயாரிப்பு, நகரில் தயாரிப்பு. அவரின் வருகை என் வாழ்வை வளப்படுத்த மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்தையும் ஆஸ்வதிக்க போகிற கிருபை அங்கே வருகிறது என்பதை உணர்ந்ததனால் அத்தனை தயாரிப்புக்குள்ளாய் அவர் உள்ளாக்குறார். அடுத்த அதே போல் கொண்டு வைக்கப்பட்ட பிறகு ஏதோ கொண்டு வந்தோம் முடிஞ்ச பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் நல்லுறவு பலிகளையும் எரிபலிகளையும், பலிகளிலே உயர்ந்தது எரிபலி, ஹோலோகாஸ்ட், தூபம் போல் எழும் என் ஜபம் என்கிறார்கள். அந்த ஒட்டுமொத்தமாக எரிஞ்ச அந்த நறுமணமாக இருக்கிற புகை குகுந்த நறுமணம்னு பைபிளில் திருப்பாடல் சொல்லுது. அந்த எரிபலிகளை கொடுக்குற ஒட்டுமொத்த ஹோலோகாஸ்ட் எல்லாத்தையும் எனக்குன்னு எடுத்து வைக்காமல் எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறது. எரிபலிகள் முழுமையாக எரியும். அதான் கடவுள் அழகாக சொல்கிறார். எரிபலிகளை ஒப்பு கொடுக்கிறார், உயர்ந்த பள்ளியை போடுக்கிறாரு. அதே போலவே நல்லுறவு பள்ளிகள் எல்லாரும் விட்டு சேர்ந்து உணர்கிற நல்லுறவு பள்ளியை போடுக்கிறார். அப்புறம் பாருங்கள், வாசிங்களேன். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் படைகளின் ஆண்டவர் பெயரால் தாவீது மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் பெண் என மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஓர் அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சைப்பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தத்தம் இல்லங்களுக்கு சென்றனர். ரொம்ப அழகான செய்திங்க இது. 3 செய்தி உள்ளடக்கியது. ஒன்று எரிபலிகளை நல்லுறுப்புகளை யாருங்க ஒப்பு கொடுக்கணும்? குருக்கள். இங்கே இவர் ஒப்பு கொடுக்கிறார். யார் ஆசி வழங்கணும்? குரு. இவர் ஆசி வழங்குகிறார். 3ஆவதா எல்லாருக்கும் அன்பு உணவை பகிர்ந்து கொடுக்கிறார். 3 பலிகளுடைய உணவை பகிர்ந்து கொடுக்கிறது ஒரு குரு. இந்த இடத்துல 2 கேள்விகளை கேட்குறாங்க. தாவீது அரசரா அல்லது குருவா என்று ஒரு கேள்வி கேட்குறாங்க. குருவாக இருக்கும் பட்சத்தில் நாற்பட்டாடை ஒடிந்து நடனமாடி எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்பு கொடுத்து மக்களுக்கு ஆசி வழங்குவது ஒரு குருவின் கடமையா அல்லது அரசரின் கடமையா என்ற கேள்வி கேட்குறாங்க. அதற்கு ஒரு சில விவிலிய வல்லுநர்கள் அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. பிற்காலத்தில் சாலமோன் கூட ஆலயத்தை கட்டி பெறுவது மக்களுக்கும் பிடித்துக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி ஆண்டவர் ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. சவுல் கூட பலிகளை ஒப்பு கொடுக்க சாமுவேலை தள்ளிவிட்டு செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு காலகட்டத்தில் மன்னராட்சியினுடைய தொடக்கத்திலே குருக்களாகவும் அரசர்களாகவும் செயல்பட்டார்கள். குருக்களை பணிநடத்தக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இது ஒரு சில விளக்குறர்களுடைய விளக்கம். இன்னும் ஒரு சாரார் பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலின் 14ஆம் அதிகாரத்தில் மெல்கிசாதேக் என்கின்ற ஒரு அரசரை சந்திக்கிறோம். அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து அப்ரஹாமை ஆஸ்வதிக்கிறார். அவர் என்ன குருவா? அரசர் தானே. மெல்கிசாதேக் நேர்மையின் நீதியின் அரசர். மெல்கிசாதேக், சதேக்கா என்றால் ரைச்சஸ்னஸ், அந்த கிங் ஆஃப் ரைச்சஸ்னஸ், கிங் ஆஃப் சாலேம் என்று சொல்கிறார்கள். அப்போ அரசர் அங்கிருந்து ஆஸ்வதிக்கிறார், அவர் பலிகளை ஒப்பு கொடுக்கிறார். அந்த வகையில்
மெல்கிசேதேக்கின் வரைமுறைப்படி நீ ரெண்டும் குருவே இதெல்லாம் வார்த்தை இருக்குது. அப்போ தாவீது இந்த இடத்துல ஒரு லேவியராகவோ ஆரோனின் குருத்துவ வழிமரபாகவோ செயல்படாமல் மெல்கிசேதேக்கின் தன்மையில் பங்கேற்று அரச ராயல் பிரிஸ்டூட்டில் பங்கேற்று அதன் வழியாக பழி செலுத்தவும் எரிபலிகள் நல்லூர் பலிகளையும் கொடுக்கவும் மக்களுக்கு ஆசி வழங்கும் தலைப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. சிறப்பு நிகழ்வுகளில் அரசன் ஆசி வழங்குவது இஸ்ரேல் மக்களுடைய வழக்கத்திலும் இருந்தது என்றும் ஒரு செய்தி குறிப்பு செயல்படுகிறது. அந்த வகையில் தாவீது எந்த வகையிலும் மீறல்களையோ தோராவில் சொல்லப்பட்ட சட்டங்களை நெறி தவறுந்தோ நடக்கவில்லை என்று பலர் வாதிட்டு அவர் நீதியின் மனிதராக, அதே போல் தோரா சட்டத்தின் மனிதராக, தோராவை உயிரினும் மேலாக கருதுகிற அரசாகத்தான் அவர் செயல்பட்டார் என்று முதல் கருத்து. இரண்டாவது, ஒரு பெண்களின் பணிப்பெண்கள் முன்பாக ஆடையை கழற்றி கொண்டாரே என்று அந்த பெண் சொல்லுகின்ற பொழுது ஒருவர் நிர்வாணமாக ஆடினாரோ, கேவலத்துக்கு அமைச்சாரோ அப்படி தோராவில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நார்பட்டாடை அணிந்து என்ற வார்த்தை வருகிறது. நார்பட்டாடை குருத்துவ ஆடை, உள்ளாடை உள்ளாடையது. அந்த குருத்துவாடியில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த எபோதி தாங்கி இருக்கிற அதில் 12 கற்கள் இருக்கும். அந்த 12 கற்களும் 12 கோத்திரங்களும் தன் தோல் மேல் சுமந்து ஆண்டோடம் ஒப்புக் கொடுக்கிற உன்னதமான ஒரு குருத்துவ நிலைப்பாட்டை தன் மக்களை தோளில் சுமந்து ஆண்டோடம் கொண்டு சேர்த்து அந்த சுமந்த மக்களை ஆண்டோட பரத்தில் ஜெபித்து ஆசி பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதி அந்த நாட்பட்டை குறித்து காட்டுகிறது. அதைத்தான் அவர் செஞ்சார். ஒரு பரிந்துரையாளராக ஆறும் ஆசை மக்களுக்கு தாங்கி வருகிற ஒரு அன்பான குருத்துவ செயலை தன் ஆர்வத்தினால செய்கிறார் என்று காட்டுறாங்க. அப்போ எந்த காலத்தில் ஒரு நிர்வாணமாக போகலை. பணிமுறைகளாக நிர்வாணத்தை காட்டி அந்த இடத்துல வல்கர் ஃபெலோவாக மீக்கால் சொல்வதை போல் வல்கர் ஃபெலோவாக அவர் நடந்துக்கல என்பதையும் விளக்க முடியார்கள் நிவர்த்தி செய்கிறாங்க. மூன்றாவதாக பார்க்கும்போது ஆண் பெண் என மக்கள் அனைவருக்கும் இஸ்ராயல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஒரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியும் திராட்சைப்பழ அடையும் கொடுத்தார் அப்படிங்குது. உதாரணத்துக்கு அமிர்தாபின் இல்லத்துக்கு போகும்போது எவ்வளோ பேர் போகிறாங்க? 30,000 பேர் போகிறாங்க. இப்போ எபேதோதம்னு போகிறாங்க. பெருந்திரளான மக்கள் இருக்கும், பெருங்கூட்டம் இருக்கும். எல்லாருக்கும் அப்பத்தை கொடுக்குறார். அப்பம்னா அந்த விழுந்து இல்லை, ஒரு அப்பம், ஒரு வேளை மீல். அது நம்மளுக்கு ரைஸுக்கு மாதிரி ஒரு 2 கரண்டி சோத்தை போட்டு குழம்பு போட்டு வத்த குழம்பு போட்டு மோரை போட்டு ரசத்தை போட்டு வரிசையாக சாப்பிட்ற மாதிரி எல்லா பதார்த்தங்களுக்கும் இணையாக இருக்கக்கூடிய பெரிய அப்பம். ஆளுக்கு ஒரு அப்பத்தையும், பானை என்று இத்தாலிய மொழியிலும், அர்த்தோன் என்று கிரேக்க மொழியிலும், லெஹம் என்று எபிரேய மொழியிலும் சொல்லுவாங்க. அது உணவுப் பொருள், மெயின் கோர்ஸு. ஒரு அப்பத்தை கொடுக்குறாங்க. அந்த அப்பத்துக்கு உடனே மற்ற இதர பொருட்கள் இருந்திருக்கும், சொல்லலை. அதுக்கு இது மேலே ஆளுக்கு ஒரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியும் ஃப்ரை பண்ணி ஒரு லெக் பீஸு அல்லது ஒரு தொடக்கறி, ஒரு பெரிய பீஸு, அது இறைச்சி, பொரித்த இறைச்சியும் திராட்சைப்பழ அழை மருத்துவ குணம் சிறப்பு நிகழ்வில் பயன்படுத்துவாங்க. திராட்சைப்பழ அடைகள், அந்த திராட்சைப்பழ ரேசின்ஸும்பாங்க. அந்த ரேசின்ஸ் வைக்கிறது உயர்தரமான மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு நிறைவான உணவுப் பொருள், அதை கொடுக்குறாங்க. வாங்கிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டாங்களோ வீட்டு போய் சாப்பிட்டாங்களோ தெரியாது, ஒவ்வொருவரும் தத்தம் இல்லம் திரும்பினார்கள். இப்போ அழகான ஒரு பாருங்கள், அந்த ஆண்டவர் தயாரிப்பார் எவ்வளோ தயாரிச்சிருக்காருன்னா அந்த மனிதனுடைய தயாரிப்பு நம்மளை வியக்க வைக்குது. கூடாரம் தயார் பண்ணுறாரு, நாற்பட்டை போட்டுக்கிறாரு, தேவத்தார் மரங்களால் துறமன்றங்களுக்கெல்லாம் இது பண்ணிக்கிறாரு, பள்ளி உறவுகள் நல்லுறவு பள்ளியில் எரிப்பள்ளி செலுத்துறதுக்கு எடுத்து பண்ணுறாரு, 6 அடி எடுத்தோன்னே காலை மாட்டி வழி எவ்வளோ தயாரிப்பு. வந்த அத்தனை பேரும் வெறுங்கையாக போகக்கூடாது, உள்ளத்தை நிரப்பணும், ஆண்டவர் கரத்தை நிரப்பார், வயிற்று நிரப்பார்னு சொல்லிட்டு சிறந்த ராயல் ஃபுட்டை கொடுத்து நீங்கள் போய் சாப்பிட்டுங்க பாரு. நம்மளுக்கு இந்த மாதிரி பஃபெட் டின்னரோ பெரிய ஹாலோ பேங்க்வெட்டோ இருந்திருக்காது. எளிய மக்கள் வீட்டில் போய் சந்தோஷம் சாப்பிடு, ஆண்டவர் பார்த்தோம், ஆண்டவர் சந்திச்சோம், ஆண்டு கிருபையில் வயிறு நிறைஞ்சிது, மனசு நிறைஞ்சி, வீடு நிறையிட்டோம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு தலைமைத்துவ பண்பு. கூட்டியக்க திருச்சிவாங்க பார்க்குறோம். ஆண்டவருக்கு ஒன்றாய் கூடி தொழுவதும், ஆண்டவருடைய பிரசனத்தில் மகிழ்வதும், ஒன்றாய் அன்புணர்வை பகிர்வதும், அது கடவுள் கொடுத்த கிருபை என்று நன்றி சொல்வதும் ஒரு கூட்டுக்கே திருச்சபை அந்த இடத்துல அதாவது அழகாக கொண்டு வரார் இல்லைங்களா? அழகான ஒரு நேர்த்தியான ஒரு செயல். எனக்கு என்னென்னா அந்த ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அன்எக்ஸாமின்டு லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங் என்று கிரேக்க தத்துவில்லார்கள் மெய்யிலார்கள் சொல்கிறாங்க. நீ செய்கிறத சோதித்து பார்க்கல அப்படின்னாக்க உன் வாழ்க்கை வேஸ்ட்டுங்கிறார். அன்எக்ஸாமின்டு லைஃப். அது மாதிரி தக்க தயாரிப்பு இல்லாத ஒரு திருவழிபாடோ, தக்க தயாரிப்புள்ளத ஒரு சமூக நிகழ்வோ, தக்க தயாரிப்புள்ளத ஆன்மீக வழிகாட்டலோ நாம் எந்த விதத்திலும் மிகப்பெரிய பலனை கொண்டு வரவே வராது. ஒரு சில பங்குகளை, ஒரு சில குருக்களை நான் சந்தித்திருக்கிறேன். என்னுடைய சேலம் மறை மாவட்டத்தில் மெசே என்ற ஒரு இளம் குருவனுடைய மன வலிமையை கண்டு வியந்து போனேன். அன்றைக்கி மட்டன் பிரியாணி, ரைத்தா, சிக்கன் அவர் பங்கு நான் பசிக்குன்னு சொல்லி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏடா சாப்பிடுப்பா அப்படிங்கிறேன். இல்லைண்ணா அப்படின்னாரு. சாப்பிடு, சூப்புனா குடி அப்படின்னேன். இல்லைண்ணா அப்படின்னாரு. ஏன்பா அப்படின்னேன். இப்படி குமிஞ்சு சொல்கிறாரு, இன்றைக்கி சாயங்காலம் ஒரு பங்கில் பாசனம் கேட்கணும்,
கொஞ்சம் பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, சரியாக கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு வாசனை கேட்டு ஒரு விளைவு நடத்தலான்னு இருக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னேன். ஏன்னா நம்மளாம் வந்து சன்னியாசிங்கடா, கிடைச்சது சாப்பிட்டு கொண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டேன், மட்டன் பிரியாணி எப்போ சாப்பிட்டேன் கடைசி அப்படின்னாரு. சரியாக ஞாபகம் இல்லைன்னாரு. 700 ரூபாங்க அவருடைய பங்கில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 90 ரூபா 100 ரூபா வந்தால் உண்டியில் பெருசுங்க. கரண்ட் பில்லு டைசஸ் கட்டிக்கிட்டு இருக்குது. அந்த பங்கில் ஒரு இளம் குருவான் இருக்கிறார், எளிமையான மனிதர், அன்பான ஒரு நல்ல உள்ளம் சொல்லார். தெரியலங்க அப்படியே யோசிச்சார். அப்படின்னா மட்டன் பிரியாணி மட்டன் எடுத்து சாப்பிடல, நம்ம நல்லா இல்லை, சூப்பு குடிச்சியா எப்படின்னா எங்கன்னா சூப்பு குடிக்கலாம் நம்மளுக்கு கூட்டு சூப்புங்கிறேன் இல்லைன்றார். குடிக்கல. நான் கடைசி வரைக்கும் பார்க்குறேன், இல்லை அவர் எந்திரிச்சு போயிட்டார். நான் 2 பேர் கேட்டோம், எந்திரிச்சு போயிட்டார். இடத்துல இல்லை அவர். ஒரு இளம் குருக்குள்ளாக இருக்கிற அந்த ஒரு தாகம் பாருங்கள், மனசுடைய அவ்வளோ சந்தோஷம். அன்றைக்கு இரவு அவ்வளோ சந்தோஷமாக போச்சு. நான் வந்து ஒரு சப்பக்கட்டு கூட சொல்கிறேன், கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்கண்ணே, கிடைக்காதப்ப நம்ம உபவாசத்துக்கலாங்கண்ணே, இது மாதிரி எப்போ கண்ணே கிடைக்கும் ஆற்றாமல் நான் சொல்கிறேன், அவரை உற்சாகப்படுத்துன்னு சொல்கிறேன். அப்போ கூட ஒரு வலிமையோடு இருந்துட்டு எந்திரிச்சு போயிட்டார். அதுதாங்க வந்து ஒரு தீர்க்கமான எப்படியும் வாழ்கிறது வாழ்க்கை கிடையாது. இப்படி வாழ்தான் வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. இப்படிப்பட்ட மனிதர்களால் தான் திருச்சபை தலைத்தோங்கு போகும். இப்படிப்பட்ட குருத்துகளால் தான் அந்த மரம் பெரிய ஆலமரமாக தலைக்கும். அதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய தாங்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட குருக்களை நம்ம கண்டுபிடிச்சி உதவி செய்து உற்சாகம் மூட்டி ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் உறுதுணையாக இருக்கிறது தாங்க நம்முடைய குருத்து வாழ்வுடைய தோழமை இல்லைங்களா? அதுதான் வந்து தாவீது சொல்ல அழகான ஒரு தயாரிப்பு, உள்ள தயாரிப்பு, உணர்வின் தயாரிப்பு, உறைவிடத்தின் தயாரிப்பு, ஒட்டுமொத்த மக்களுக்கான உணவு தயாரிப்பு. ஒரு நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட்ரிங்க, அதுதாங்க இங்கே. ஆளுக்கு ஒரு இறைச்சி துண்டுனா 30,000 பேருக்கு எத்தனை கோழி எத்தனை ஆடு செஞ்சிருப்பார், வச்சு செஞ்சிருப்பார். இதுதான் வந்து ஒரு தலைமைத்துவ பண்புடைய மக்களை இயக்குகிற ஒரு அன்பான உந்து சக்தியாக ஒரு தலைமைத்துவத்தை தாவீது அழகாக காட்டுறாரு. அங்கே வந்து கேவலம் இருந்துச்சு, அவமானம் இருந்துச்சு, நக்கல் அடிக்கிறோம், நையாண்டி பேசுகிறவன் இவெல்லாமா உன் கோழி தீஞ்சிக்குதுன்னு சொல்கிறவங்களாம் இருந்திருப்பான். அதை தாண்டி நம்ம செயல்பாடு போயிட்டே இருக்கணும், தாண்டி போயிட்டுருக்கணும். அதுதான் வந்து ஒரு தாவீதன் குட்டி காட்டுறாரு. அடுத்த வசந்த வாசிப்போமே. தாவீது தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வந்தார். அப்போது சவுலின் மகள் மீகாள் தாவீதை எதிர்கொண்டு, இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கழற்றுவது போல இஸ்ரேலின் அரசர் தம் அலுவலர்களின் பணிப்பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கழற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏளனம் செய்தாள். ரொம்ப அழகான செய்தி. ஒரு உன்னதமான உள்ளம் உடைந்து போகும் அளவுக்கு ஒரு நொறுங்குகிற சொற்களை அந்த பெண் வீசுகிறாள். அள்ளித்திருப்பது வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் அது கூறிய அம்புகள் என்பதை உணராமல் அவள் பேசுகிறாள். சில சமயத்தில் மற்றவங்களை வாழ்த்தலன்னு நாங்களும் தூத்தக்கூடாது. அந்த பெண் பாராட்டுவதற்கு தாவீதிடம் நிறைய நன்மைத்தனம் இருந்தது. தயாரிப்பு, அவருடைய மகிழ்ச்சி, அவருடைய ஆடல் பாடல், ஒட்டுமொத்த ஊரை மகிழ்ந்துகிற ஒரு சூழலை உருவாக்கிய தன்மை பாராட்டுறதுக்கு எவ்வளோ இருக்குதுங்க, எவ்வளோ இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினா கூட தாவீதை பற்றி பேசலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் அவளுக்கு என்ன ஒரே ஒரு காரியம், ஆடினது தப்பாக போச்சு. அரசர் தங்க தேரில் உட்கார்ந்து ஒய்யாரம் வர வேண்டியவர், உடன்படிக்கை முன்பாக பூக்கள் துவப்பட்டு எல்லாரையும் ஆசிரியத்து போக வேண்டியவர் கலை கூத்தாடி போல் ஆடினார். அது ஒரு வார்த்தை பயன்படுத்தி பாருங்கள். அந்த வார்த்தை இழிந்தவன் ஒருவன், வல்கர் ஃபெலோ, அதான் எங்களுக்கு தமிழ். இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி ஆடையை கழற்றுவது போல பணிப்பெண்கள் முன்பாக அரசத்தின் ஆடையை கழற்றினாரே. அவர் செஞ்சது எவ்வளோ காரியங்கள் செஞ்சார். இந்த பொண்ணுக்கு இது மட்டும்தான் பட்டுச்சு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு அது மட்டும்தான் அந்தஸ்தாக தெரிஞ்சு. அந்த பட்டாடை, தங்க செருப்பு, கையில் இருக்கிற செங்கோல், கழுத்தில் இருக்கிற வைர நெக்லஸ், தலையில் இருக்கிற மணிமகுடம் மட்டும்தான் வாழ்வாக தெரிந்தது. ஆண்டவரோ அந்த அணிகளுள்ள தந்த ஆண்டுடைய மகிழ்வோ ஆசையோ அந்த பொண்ணுக்கு பொருட்டாக தெரியவில்லை. இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேல் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மனைவி மதிக்காவிட்டால் உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீ உன் கணவனை மதித்தா உங்கள் அப்பா மதிப்பார், உங்கள் அம்மா மதிப்பார், உன் தம்பி மதிப்பான், உன்னுடைய தங்கச்சி மதிப்பான். நீ மதிக்கலைன்னா அவங்களாம் மிதிப்பாங்க. அந்த ஒரு அடிப்படையான பண்புகளை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் சமமான துணைவி என்றும் ஒரு நல்ல தோழர் என்றும் நினைக்கிற மனப்பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையில் குடும்பங்கள் கோடானி குடும்பங்கள் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்வோம். அப்படிப்பட்ட நல்ல குடும்பங்கள் தான் தேவாலயத்தின் விளைநிலங்களாக மாறுகிறது என்பதையும் மறந்துவிடக்கூடாது.